வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். பொதுமக்களின் காணிகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. நாட்டில் மீண்டும் இன வன்முறை வெடிக்க அனுமதிக்க மாட்டோம், அம்பாறையில் ஜனாதிபதி தெரிவிப்பு. புத்தாண்டுக்கு தயாராகும் மக்கள். பஸ் மற்றும் ரயில் சேவைகளுக்கு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு. பாகிஸ்தானில் நில அதிர்வு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். பொதுமக்களின் காணிகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மட்டக்களப்பில் இன்று தெரிவித்தார். இளைஞர்களை அடிப்படைவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தியை முன்னெடுத்து வந்தது. இன்று முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனேயே உள்ளனர் எனவும் ஜனாதிபதி கூறினார். இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டதன் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இன்று முதன்முறையாக விஜயம் செய்தார். தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்று குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நமதே ஊர் நமதேயின் வெற்றி கூட்டமாக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமிருந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் பங்கெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கான வாழ்த்தினை தெரிவிக்கும் வகையில் பாடல் பாடி அனைவரையும் கவர்ந்த தேசிய கலைஞரை ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்து தமது பாராட்டினையும் தெரிவித்தார். பஞ்சமில்லை இதன் புகழ் கூற மொழியில்லை, உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, உயர்வான தாய் பூமியே. மறுநிலை நின்று ஒன்றாக அதை தாங்களும் உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, எங்கள் உயர்வான தாய் பூமியே. மீ அப்பகே மௌபூமியை மீ அப்பகே மௌபூமியை ஸ்ரீலங்கா ஜயதீபயை, ஸ்ரீலங்கா ஜயதீபயை, ஸ்ரீலங்கா ජයදීපයයි. ගරු ජනාධිපතිතුමනි, මට අවසර විනාඩියක් විතර මට කතා කරන්න. இடம் பிரச்சனை අපි විසඳන්න උපරිම උත්සාහ කරනවා. කාණි ප්‍රශ්නවල තීර්පයක நாங்கள் අதி උයරිය කොයිරටකත් යුද්ධයක් වෙලාවකදී எந்த நாட்டிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யுத்த வேளையிலே ආරක්ෂාවට වැදගත් ස්ථාන හමුදාව විසින් පවර ගන්නවා. பாதுகாப்பிற்கு முக்கியமான இடங்களை இராணுவத்தினால் கையகப்படுத்தப்படும். ඕනෑම යුද්ධයක් තියෙන රටක ඒක සිද්ධ වෙනවා. யுத்தம் இடம்பெற்ற எல்லா நாடுகளிலும் அது இடம்பெற்றது. හැබැයි යුද්ධය අවසන් වුණාම, ஆனால் யுத்தம் முடிவடைந்த பின்னர் යුද්ධ පිළිබඳ අනතුරක් නැති වුණාම, யுத்தம் தொடர்பான தாக்கம் சமூகத்தில் இல்லாத නැවත යුද්ධමය තත්ත්වයක් ඇති වෙන්නේ නැහැ කියලා විශ්වාසයක් ඇති වුණාම, மீண்டும் யுத்தம் ஏற்படாது என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டது. පාරවල් විවෘත කරන්න ඕන. அந்த வீதிகள் துறக்கப்பட வேண்டும். ඒ ඉඩම් ආපහු ලබා දෙන්න ඕන. அந்த காணிகளை மீண்டும் வழங்க வேண்டும். නැත්නම් ඒක සාධාරණ නැහැ. இல்லாவிட்டால் அது நியாயமான முடிவும் இல்லை. ආයෙ යුද්ධයක් ආවොත් மீண்டும் யுத்தம் வந்தால் එන්නේ කවදාවත් හොඳ. இனி வரப்போறதில்லை, நம்பிக்கை கொள்ளுங்கள். ඕනනම් ආයෙ ගන්නවා. தேவையென்றால் எடுப்பார்.
ඒකට ආණ්ඩුවට බලය තියෙනවා. அதுக்கு அரசாங்கத்திடம் அதிகாரம் හැබැයි இருக்கு. අපි වැඩ කරන්නේ ஆனால் நாங்கள் வேலை செய்வது නැවත යුද්ධයක් එයි කියලා බලාගෙන නෙමෙයි. மீண்டும் யுத்தம் வரும் என்று எதிர்பார்த்துக் අපි கொள்ளல. වැඩ කරන්නේ නැවත යුද්ධයක් ඇතිවීම වැළැක්වීම සඳහා තමයි ජාතික ජනබලවේගය ආණ්ඩුව වැඩ කරන්නේ. மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி එනිසා இயக்கம் ඉඩම් கொடுக்கிறது. ஆகவே காணிகள், රජයේ ගොඩනැගිලි அரச கட்டடங்கள், වහගෙන තියෙන පාරවල් மூடியிருக்கும் வீடுகள், මේ සියල්ල යලි இந்த அனைத்தும் மீண்டும் ජනතාවගේ අයිතියට ජාතික ජනබලවේගය ආණ්ඩුව පවරනවා. மக்களது உரிமைக்காக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் கையளிக்கப்படும். කරන්න ඕනේ නැද්ද? நாங்கள் செய்யணுமா இல்லையா? වෙන කොයි හරි ආණ්ඩුවක් ඒක කරයිද? வேற எந்த சரி அரசாங்கமா செய்யுமா? කරන්නේ. செய்யாது. நாட்டில் மீண்டும் இன வன்முறை வெடிக்க அரசாங்கம் அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நாட்டில் மீண்டும் மத மற்றும் இன வன்முறை வெடிக்க அரசாங்கம் அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அம்பாறை அக்கரைப்பற்றில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி பொதுக்கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் விவசாயம், பால் மற்றும் மீன்பிடி தொழில்களின் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் 2 மில்லியன் ரூபாய் உறுதிமொழியின் கீழ் திட்டங்கள் அடுத்த மாதம் தொடங்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனங்களையும் சமமாக நடத்தும் ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன்போது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் முதலீடுகள் குறித்தும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். ஜப்பான், இந்தியா மற்றும் சீனா நிதியளிக்கும் திட்டங்களை தொடங்க முடிவு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். புத்தாண்டுக்கு பணம் வழங்கப்படும் எனும் செய்தி போலியானது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்து வெளிநாட்டில் இருந்து இயங்கும் ஒரு யூடியூப் சேனல் வெளியிட்ட காணொளியில் எவ்வித உண்மையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான காணொளியில் வெளிநாட்டில் தொழில் புரிவோர் தங்கள் கடவுச்சீட்டு நகலை இலங்கையில் உள்ள எந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அலுவலகத்தில் சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடி காணொளியை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம், ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் டிக்டாக் மூலம் மட்டுமே பணியகத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது. பஸ் மற்றும் ரயில் சேவைகளை அறிய விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் மக்களுக்காக சிறப்பு பயணிகள் போக்குவரத்து சேவைகள் இன்று இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தங்கள் இடங்களுக்கு செல்லும் மக்களில் சுமார் 90% ஏற்கனவே கொழும்பை விட்டு வெளியேறிவிட்டதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மத்திய போக்குவரத்து நிலையம் மற்றும் பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள பிரதான போக்குவரத்து நிலையம், அதிவக நெடுஞ்சாலையில் மாக்கும்பர, கடவத்தையில் உள்ள பிரதான போக்குவரத்து நிலையங்களில் இருந்தும் சிறப்பு போக்குவரத்து சேவைகள் இயக்கப்படுகின்றன. மாத்தறை, காலி, அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி, நுவரெலியா, பதுளை, ஹட்டன், மொனராகலை, அம்பாறை மற்றும் எம்பிலிப்பிட்டி ஆகிய பிரதான நகரங்களுக்கு மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிவக நெடுஞ்சாலை ஊடாக காலி, மாத்தறை, பதுளை, தங்காலை, கதிர்காமம், மொனராகலை, அம்பாறை, எம்பிலிப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கும் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக தங்கள் இடங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக ரயில்வே திணைக்களமும் சிறப்பு ரயில் சேவைகளை ஆரம்பித்துள்ளன. இதற்கமைய பதுளை, பெலியத்த, அனுராதபுரம், காலி மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களுக்கு 40 ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. மேலும் ஏப்ரல் 9 முதல் 21 வரை ரயில்வே திணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்து கூட்டு போக்குவரத்து விசேட திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது. மேற்கூறிய காலகட்டத்தில் 24 மணி நேரமும் பயணிகள் விவரங்களை அறிந்து கொள்ள 1955 எனும் எண் மற்றும் 0712595555 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற பஸ்கள் தொடர்பில் 1958 எனும் எண்ணையும், ரயில் விசாரணைகளுக்கு 1971 எனும் எண்ணையும் அழைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மூதூர் சுகாதார பணிமனைக்குட்பட்ட தோப்பூர் பிரதேசத்தில் இன்று காலை திடீர் பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மோதூர் சுகாதார பணிமுனைக்குட்பட்ட தோப்பூர் பிரதேசத்தில் இன்று காலை திடீர் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள தேநீர் கடைகள், வெதுப்பகங்கள், பலசரக்கு கடைகள் பொது சுகாதார பரிசோதகர்களினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது உணவு பாதுகாப்பை பேணாத, சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத, காலாவதியான உணவுகளை வைத்திருந்த பல வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. மோதூர் சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கமைவாகவே மோதூர் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் இவ் சுற்றுவளைப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வவுனியாவில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பை முன்னிட்டு வவுனியாவில் வியாபாரம் களை கட்டியுள்ளதுடன் நகரில் அதிக சன நெரிசல்களையும் அவதானிக்க முடிகின்றது. 2025ஆம் ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டானது எதிர்வரும் திங்கட்கிழமை பிறக்க உள்ள நிலையில் அதனை கொண்டாடும் முகமாக வவுனியா நகரிற்கு அதிகளவான மக்கள் வருகை தந்து புத்தாடைகள், வெடிகள், இனிப்பு பண்டங்களை கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்தது. கடந்த வருடத்தை விட இம்முறை புத்தாண்டு வியாபாரம் களை கட்டியுள்ளதுடன் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஆர்வத்துடன் தயாராகி வருவதையும் அவதானிக்க முடிந்தது. உள்ளூர் சந்தையில் மல்லிகை மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு விநியோகம் இல்லாததால் உள்ளூர் சந்தையில் மல்லிகை மற்றும் தாழ்நில காய்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் அதனை குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய 1 கிலோ போன்றி 100 ரூபாய் சில்லறை விலையில் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 1 கிலோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 600 ரூபாய், 1 கிலோ கேரட் 400 ரூபாய், நுவரெலியா உருளைக்கிழங்கு 1 கிலோ 600 ரூபாய், 1 கிலோ தக்காளி 800 ரூபாய் எனவும் விற்கப்படுகின்றது. ஏனைய அனைத்து மரக்கறிகளும் 200 ரூபாய்க்கு இடைப்பட்ட சில்லறை விலையில் விற்கப்படுகின்றன. மேலும் தேங்காய் ஒன்று 100 ரூபாய் முதல் சில்லறை விலையில் விற்கப்படுகின்றது. புளிப்பு மற்றும் சர்க்கரை வாழைப்பழங்கள் 220 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையும் இந்த திடீர் மரக்கறி விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும், கடல்சார் பேரழிவுகள் ஏற்பட்டால் உடனடியாக பதிலளிக்கவும் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அவசர தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய இலங்கை கடற்படை 106 எனும் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எண்ணின் மூலம் பயனர்கள் கடற்படையின் செயல்பாட்டு மையத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளவும், எந்தவொரு அவசர நிலையையும் தெரிவிக்கவும் முடியும். இந்த எண்ணை அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் அவசர காலத்தில் பதிலளிக்கும் நேரத்தை குறைப்பதும், கடல்சார் பேரிடர் சூழ்நிலைகளின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதும் ஆகும். இலங்கையின் முதன்மையான கடல்சார் சட்ட அமுலாக்க நிறுவனமாக கடற்படை உள்ளது. மேலும் இது நாட்டின் கடற்பரப்பின் பாதுகாப்பையும் கடல் சூழலை பாதுகாப்பதையும் உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கடலில் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்தல், எண்ணெய் கசிவு மேலாண்மையில் முதல் பதில் அளிப்பவராக செயல்படுதல் மற்றும் போதைப்பொருள் மற்றும் மனித கடத்தலை எதிர்த்து போராடுதல் ஆகியவை இவற்றில் முக்கியமாகும். இந்த நிறுவனம் கடலில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எதிர்கொள்வதிலும், தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உட்படவும் தீவிரமாக பங்களிக்கின்றது. போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகை இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்று இலங்கை கடற்படையினரால் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினால் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மார்ச் 25ஆம் திகதி முதல் ஏப்ரல் 7ஆம் திகதி வரை
சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 43 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். 2025ஆம் ஆண்டில் மார்ச் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 43 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர்கள் மண்டைதீவு, வாழைச்சேனை, சுண்டிக்குழி, நாவட்காடு, மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் மீன்பிடித்தல், வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடித்தல் மற்றும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல விடயங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 45 சட்டவிரோத வலைகள், 50,005 கடல் அட்டைகள், 13 டிங்கிகள், வெடிபொருட்கள் மற்றும் ஏராளமான சுழியோடி உபகரணங்களை மேற்படி கடற்படையினர் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீன்பிடி படகுகள், சுழியோடி உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் ஆகியவை மன்னார், யாழ்ப்பாணம், திருகோணமலை, வாழைச்சேனை, வவுணதீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மீன்வள ஆய்வு அலுவலகங்களில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கிண்ணியா கச்சக்கொடி தீவு விளையாட்டு மைதானத்திற்குள் கட்டடம் அமைக்க முயன்ற நபருக்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கச்சக்கொடி தீவு விளையாட்டு மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கட்டடம் அமைக்க முற்பட்ட நபருக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் நேற்று கட்டாணை எனப்படும் தடை கட்டளையை பிறப்பித்துள்ளது. கிண்ணியா கச்சக்கொடி தீவு விளையாட்டு மைதான காணி தொடர்பாக கச்சக்கொடி தீவு வில்வெளி பிரதேசத்தை தனிநபர் ஒருவருக்கும் கச்சக்கொடி தீவு ஹீரோ விளையாட்டுக் கழக செயலாளருக்கும் இடையில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்று ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த காணிக்குள் திடீரென நிரந்தர கட்டடம் அமைக்கும் பணிகள் அந்த தனிநபரினால் கடந்த சில தினங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனை எதிர்த்து கச்சக்கொடி தீவு விளையாட்டுக் கழக செயலாளர் தில்சான் சார்பாக ஆஜராகும் சட்டத்தரணி முகமது நலீஷ் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு விசேட நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கினை விசாரணைக்கு எடுக்குமாறு கோரப்பட்டது. இவ்வாறான நிலையில் இவ்வழக்கின் அவசர தன்மையினை கருத்தில் கொண்டு குறித்த வழக்கினை அன்றைய தினமே நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. தற்போது நீதிமன்றங்களுக்கு ஏப்ரல் பருவகால விடுமுறை என்பதாலும் எதிர்வரும் நாட்கள் அரச விடுமுறைகள் இருப்பதினாலும் குறித்த காலத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி குறித்த மைதான காணிக்குள் சட்டவிரோதமாக கட்டட பணிகள் இடம்பெறுவதாக சட்டத்தரணி நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனை கவனத்தில் எடுத்த திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் கச்சக்கொடி தீவு விளையாட்டு மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கட்டடம் அமைக்க முற்பட்ட குறித்த நபருக்கு எதிராக கட்டாணி எனப்படும் தடை கட்டளையை பிறப்பித்துள்ளது. குறித்த கட்டளைகளில் வழக்காளி, எதிர்மனுதாரர், அவரின் கீழ் தங்கி வாழ்வோர், அவரின் பிரதிநிதிகள் எவரும் குறித்த காணிக்குள் அத்துமீறி நுழையக்கூடாது என்றும் கட்டட அபிவிருத்தி பணிகள் எதனையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களின் அமைதியான உடைமையினை குழப்பக்கூடாது என்றும் கட்டாணி எனப்படும் தடை கட்டளையை பிறப்பித்துள்ளது. பதுளை ஹாலியல்ல பகுதியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஹாலியல்ல பகுதியில் அடையாளம் தெரியாத 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹாலியல்ல நகர வங்கிக்கு அருகாமையில் 40 வயது முதல் 45 வயது வரை மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் வடிகானிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹாலியல்ல புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் 50 முதல் 55 வயது வரை மதிக்கத்தக்க மற்றும் ஒரு ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத போதிலும் நீதவான் சடலங்களை பார்வையிட்டதன் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலங்கள் பதுளை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் எனவும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய பொதுமக்களை மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.
கொண்டுள்ளது. மேலும் மத்திய சப்ரகமுவ, தெற்கு, மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு, ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் நாளை மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளிலும், புத்தளம், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5 முதல் 14 வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்சர ரேகைகளில் சூரியன் வடக்கு நோக்கி புலப்படும் போது வெப்பநிலை உச்சத்தை அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12:11 மணிக்கு துணுக்காய், ஒல்லுமடு, ஒட்டுசுட்டான், குமிழமுனை மற்றும் செம்மலை பகுதிகளில் வெப்பநிலை உச்சத்தை அடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. பாகிஸ்தானில் இன்று மதியம் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று மதியம் 1 மணியளவில் 5.3 மேக்னிடியூட் அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நில அதிர்வினால் மக்கள் அச்சமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நில அதிர்வின் மைய பகுதியானது ராவல்பிண்டி நகரிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாகவும், இந்த நில அதிர்வினால் பஞ்சாப் மாகாணத்தின் அட்டோக், ஷாக்வால் மற்றும் மியான்வாலி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தின் பெஷாவர், மர்தான், மொஹ்மாந்து மற்றும் சாப்ஹதார் ஆகிய நகரங்களில் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டி இன்று இடம்பெறுகின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் இந்த போட்டியில் மோதுகின்றன. குறித்த போட்டி இரவு 7:30 அளவில் ஹைதராபாத்தில் ஆரம்பமானது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.